குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ். நம்ம இப்போ இன்றைக்கி இந்த நீட்டுக்காக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நாமென்க்ளேச்சர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி காம்பவுண்ட்ஸோடைய நாமென்க்ளேச்சர்ஸ் எதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கோ அதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் கோ டு த டாபிக். எஸ், nomenclature of organic compounds இதில் இல்லை இதை வச்சுட்டு பேசுவோம். எஸ், now let us see. இப்போ இங்கே இருக்கிறதுல பாருங்களேன், வித் ஆன்சரோடைய நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரம் ஓபி டேண்டன். இப்போ இதில் எப்படி அதை அதை அப்ரோச் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லிசன் ஹியர். இப்போ இந்த இடத்த நேம் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 9. இதை லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும். நேம் வைக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், யூ கேன் see this is, you can see இது என்ன குரூப்பு, எத்தில் குரூப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த இதுவும் பாருங்கள், இதுவும் எத்தில் குரூப்பாக இருக்கிறது, எத்தில். ஓகே, இதை பார்த்தோம்னா உனக்கு கண்டினியூஸாக இருக்குது. திட் இஸ் கால் இட் அஸ் அ 3 கார்பன் இருக்குது. தட் யூ கேன் கால் இட் அஸ் அ ப்ரொபைல் குரூப். இப்போ இவங்க 2 பேரும் என்னவாக இருக்காங்கன்னா மெத்தில் குரூப். ஆல்ஃபபெட்டில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னா இதை ஃபஸ்ட்டுன்னு ABCDE ஃபஸ்ட்டுன்னு, EFGH IJKLMNOP, அப்புறம் இது 2வது வரணும், P 3வது வரணும். இப்போ அதை வச்சு சொல்லும்போது நம்ம இப்போ பாருங்கள். ஸோ 9ங்கிறதால அதை நம்ம என்ன சொல்கிறோம், நோனேன் அப்படின்னு சொல்லிடுங்க, நோனேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதில் நீங்கள் எத்தியில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எத்தில் எங்கே இருக்குது பாருங்கள், 3 7. அப்போ நம்ம இங்கே கொடுக்குற பாருங்கள் 37 டை எத்தில், 37 டை எத்தில். அதுக்கு அடுத்தது மெத்தில் கொடுக்கணும். மெத்தில் எங்கே இருக்குது, 2ல் இருக்குது, 2 டை மெத்தில், 2 டை மெத்தில். அதுக்கப்புறம் ப்ரொப்பைல் எங்கே இருக்குது, 4வது கார்பனில் இருக்குது. ஸோ 4 ப்ரொப்பைல் நோனேன், 4 ப்ரொப்பைல் நோனேன். இது ஆரம்பத்தில் ஐடென்டிஃபிகேஷனாக நம்ம யூஸ் பண்ணது. நவ் ஐ எம் மூவிங் வித் தட் 4 ப்ரொப்பைல் நோனேன், 4 ப்ரொப்பைல் நோனேன். இது பேர் வச்சுருக்கோம். 37. இப்போ நம்ம இதை போய் செக் பண்ணுவோம் புக் ஆன்சரோட. எஸ், இங்கே பாருங்கள், 37 டைமெத்தில், 2 டைமெத்தில், 4 ப்ரொப்பைல் நோனேன். அவ்வளோதான். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இது பிரான்ச்சு செயின், லாங் செயின். லாங் செயின் இதில் 2வது. ஸோ ஃபஸ்ட்டு உன்னுடைய ஒர்க் என்னென்னா லாங்கஸ்ட் பாசிபிள் செயின் தான் பேரண்ட் செயினாக எடுக்கணும். இப்போ இதுதான் உன்னுடைய பேரண்ட் செயின். பேரண்ட் செயின் அப்படின்னா நம்ம இதை பிசின்னு சொல்கிறோம். பேரண்ட் செயின் பிரின்சிபல் செயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது 2மே உனக்கு மெத்தில் குரூப்பாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் திஸ் ஒன். எஸ், மெத்தில் குரூப்பாக இருக்கிறது. நேம் தெரிய வேண்டாம். இந்த இடத்துல பாருங்கள், சைட் செயின் பிரான்ச்சிங்காக இருக்குது. இதில் பிரான்ச்சிங் சொல்லும்பொழுது இதை பாருங்கள், 1 2 3 இது ஒரு பிரான்ச்சிங். இந்த 2ல் உனக்கு இருக்குது. அப்போ இது எந்த கார்பனில் இருக்குன்னா 5 கார்பனில் இருக்குது. இப்போ நம்மளோட நேம் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள், நோனேன்னு முடிக்கணும். 2ல் மெத்தில் குரூப் இருக்குது. இது பிரான்ச்சிங் 5ல் இருக்குது. ஓகே, இது மெத்தில் குரூப். பிரான்ச்சிங் எதில், இதோடைய பிரான்ச்சிங் இதோடைய பேர் வச்சேன் அப்படின்னா 1 2 3. 1லேயே பாருங்களேன், இதோட நேம் கொடுக்குறோம் பாருங்கள், 1லேயே 2 மினிட். ஸோ 1 டேஷ் 1 டேஷ். அடுத்து பாருங்கள் 2 3. ஸோ 2 டேஷ் 2 டேஷ் ட்ரைமெத்தில். இதுதான் சைட் செயின், ட்ரைமெத்தில், ட்ரைமெத்தில், ட்ரைமெத்தில். இதிலே கொடுங்க, ட்ரைமெத்தில் ப்ரோபைல், ப்ரொப்பைல். இது எந்த கார்பனில் இருக்குது, 5. ஸோ இந்த இடத்துல உனக்கு ட்ரைமெத்தில், மெத்தில் எம் இருக்குது. ஹியர் ஆல்சோ மெத்தில் குரூப். அப்போ நம்ம இது இது லோயஸ்ட் நம்பருக்கு இதை நான் எடுக்கிறேன். ஸோ எல்லாமே மெத்தில் குரூப்பு அல்ஃபபெட் ஆர்டரில் பார்க்கும்பொழுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். நம்ம இங்கேருந்து நேம் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள், 2 டைமெத்தில், டைமெத்தில். அதுக்கு 5வது கார்பனில் இருக்கிறது 5ன்னு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோ, ஓப்பன் த ப்ராக்கெட். இது அப்படியே கொடுக்குறேன், 1 டேஷ் 1 டேஷ் 2 டேஷ் போட்டுக்கோ, ட்ரைமெத்தில், ட்ரைமெத்தில் ப்ரொபைல், ட்ரைமெத்தில் ப்ரொபைல், ட்ரைமெத்தில் ப்ரொபைல். அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு நோனேன், நோனேன், நோனேன்.
ஸோ இப்போ நம்மளுடைய நேமை கம்பேர் பண்ணி 2,2-dimethyl 5 1-dimethyl propyl nonane அவ்வளோதாம்மா. ஸோ அப்போ லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ண பிறகு ஒன்றைய சப்ஸ்டியூண்ட்டை பார்க்குறேன். இது பிரான்ச்சஸ் செயினுக்கு தனியாக வச்சுட்டு அதுலேயும் பார்த்தோம்னா மெத்தில், அதனால் லோயஸ்ட் நம்பரை இதை கொடுத்துட்டு இதை கொடுக்கணும். ஓகேவா? லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இதில் எடுத்துருக்க கொஸ்டின்ஸ் ஒன்றுமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 1 2 3 4 5 இதுவும் 5. இதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டபுள் பாண்ட் இருக்குது, இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, அப்போ எப்படி போனாலும் உனக்கு ஒரே மாதிரி தான் வருகிறது. நான் லெட் அஸ் டேக் இட் திஸ் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து 3 எத்தில் குரூப் இருக்குது. ஸோ 3 எத்தில் அதுக்கடுத்து நம்ம என்ன கொடுக்குறோம்? திஸ் இஸ் 1 தாண்டி அண்ட் 4 தாண்டி 3 எத்தில் அண்ட் தென் 5 கார்பன்கிறதால பென்ட்டு 1, 4 டையேன். தட்ஸ் ஆல். 3 இங்கே இருக்குது 3 எத்தில் பென்ட்டு 1, 4 டையேன். இதில் ஏன் பென்ட்டாக வருதுன்னா பென்டேன் எழுதுவோம். இந்த இடத்துல வவ்வல்ஸ் வந்தால் ஏ கொடுக்கும், அதாவது இங்கே டி இருக்கிறதால வி ஷுட் கிவ். ஸோ இட் ஷுட் பி கிவன். இதை பொறுத்து இருக்குது. இது வந்து AEIOA அப்படின்னு வவ்வல்ஸாக இருந்தால் இதை அடிப்போம். டி வந்து வவ்வல்ஸ் கிடையாது, அதனால் இது இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். இதோடைய நேமிங். ஓகே, நான் இந்த இடத்துக்கு வாங்க. இதில் 1 by 1 let us see. ஓகே, நேமை மறைச்சிடுவோம். நேமை மறைச்சிட்டு பேசலாம். எஸ், இப்போ இங்கேருந்து வந்தாலும் 3, இங்கேருந்து வந்தாலும் 3. பட் எது சின்னதுன்னா குளோரோவா நைட்ரோவான்னு ஆல்ஃபாபெட்டில் இது தான் ஃபஸ்ட்டு. அடுத்து இதை பாருங்கள், 4ல் புரோமின் இருக்குது. இது தான் இன்னும் ஃபஸ்ட்டு வரும். Br, அப்புறம் Cl, அப்புறம் நைட்ரோ. அப்போ இங்கேருந்து ஆரம்பிங்க. 4 புரோமோ 3 குளோரோ 6 நைட்ரோ ஆக்டேன். திரும்ப பாருங்கள், இப்போ பாருங்கள் 4 புரோமோ, ஏன்னா ஆல்ஃபாபெட் இது தான் ஃபஸ்ட்டு. 4 புரோமோ 3 குளோரோ 6 நைட்ரோ ஆக்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதே இடத்துல கண்டினியூஸ் செயின் 5. இந்த இடத்துல ஏன் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் தயர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் லோயஸ்ட் வரணும். அது 1 2 3 4 5. இது வந்து சப்ஸ்டியூவண்ட்டாக இருக்கிறது, இதுவும் சப்ஸ்டியூவண்ட்டாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த காம்பவுண்டை ஃபுல்லாக பார்த்தோம்னா நேம் எப்படி இருக்கட்டும். இந்த பிரான்ச்சிங்க்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருங்க. இந்த பிரான்ச்சிங்க்கு இது அதுக்கு இது வந்து ஃபீனைன் இருக்குது, இது வந்து உனக்கு மெத்தில்னு இருக்குது. இது 2 கார்பன்கள் எத்தில், அதில் வந்து 1' அப்போ எத்தில். ஸோ அப்போ இதுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன்னா 1' குளோரோ எத்தில் அவ்வளோதான். ஸோ 1' குளோரோ எத்தில். இதோடைய மொத்த பேர் என்னது? உனக்கு வந்து 5 கார்பன். ஸோ பென்டனோன். ஓகே, இதோடையது பென்டனோன். அது வந்து எதில் இருக்குது? 2ல் இருக்குது. ஸோ பென்டேன் 2 பென்டேன் 2 ON. இப்போ ஆகி இருக்கிறதால பென்டேன் ANE பென்டேன் 2 அந்த எண்ணெய் எடுத்துருங்க, பென்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து முன்னாடி சப்ஸ்டியூண்ட்லாம் பார்த்துப்போம். எஸ், இதோடைய பொசிஷன் எங்கே இருக்குது? 3. அதுக்கு இந்த இடத்துல சப்ஸ்டியூண்ட் பார்த்தோம்னா மெத்தில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ அதை என்ன சொல்லுவோன்னா வாட் இஸ் திஸ் இஸ் 4 மெத்தில் முன்னாடி கொடுக்குறோம் பாருங்கள். 4 மெத்தில் அண்ட் 4 ஃபீனைல். 4 மெத்தில் அதுக்கு வந்து ஒரு ஹைஃபன் கொடுத்து 3 1' குளோரோ எத்தில் பென்டேன் 2 இதுதான் இது கொடுத்த பேர். இப்போ இதை வச்சு ரெஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். எஸ்மா, இவ்வளோ போட்டதில் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடம் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இதில் வந்து குளோரின் ஃபஸ்ட் இருக்குது, அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதனால் இப்போ மிஸ்ஸு கரெக்ட் பண்ணுறேன். இங்கே வருது 3 1' குளோரோ எத்தில், அப்புறம் 4 மெத்தில் 4 ஃபீனைல் 4 மெத்தில். இதுதான் திஸ் இஸ் மெத்தில் 4 ஃபீனைல் பென்டேன் 2 இந்த இடத்துல பாருங்கள் பென்டேன் 2 ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இந்த இடம் ஆல்ஃபபெட்டில் இதை வந்து நம்ம மாற்றி கொடுக்குறோம். ஓகே, நான் திஸ் இஸ் நாட் கரெக்ட். நான் அதனால் அதை நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் செயினை சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த 3rd one பார்க்குறோம் பார்த்தீங்களா, திஸ் ஒன். இப்போ நம்ம இந்த காம்பவுண்டை பார்க்குறோம். இந்த காம்பவுண்ட் இப்போ இதில் பார்க்கும்பொழுது 1 minute
ஓகே, இங்கே பாருங்கள் COOH இது வந்து என்னது ஆசிட் குரூப். அதனால் நம்ம இங்கே ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 இது வந்து கீட்டோ குரூப் சப்ஸ்டியூவண்ட்டாக இருக்குது. அப்போ அதோடைய பேர் வந்து ஆக்சோ. 5 அப்படிங்கிறதால அதோடைய பேர் வந்து பென்டனாயிக் ஆசிட். 5 என்கிறதுல பென்டனாயிக் ஆசிட், பென்டனாயிக் ஆசிட். இந்த 4ல் என்ன இருக்குது ஆக்சோ. ஸோ 4 ஆக்சோ பென்டனாயிக் ஆசிட், 4 ஆக்சோ பென்டனாயிக் ஆசிட். 2 ஃபங்க்ஷன் குரூப் வரப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. நவ் யூ கேன் see children. இப்போ இதுவும் கீட்டோ குரூப், இதுவும் கீட்டோ குரூப். எப்படி வந்தாலும் உனக்கு இதான் 4 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ 4 கார்பன் இருக்கிறதுல பியூட்டேன். 2 3ல் உனக்கு வாட் இஸ் இட் கால் பொசிஷனுங்கிறதுல. ஸோ பியூட்டேன் 2 3 பியூட்டேன். இங்கே பாருங்கள், இது பேர் கொடுக்குறேன் பாருங்கள் மிஸ்ஸு. ஃபஸ்ட்டு அந்த 4 கார்பன் இருக்கிறது பியூட்டேன் எழுதிடு. பொசிஷன் என்ன செய்கிற 2 3 2 இருக்குது டைஓஎன்இ டயோன். அடுத்தது இது வந்து டி இருக்கிறதால இந்த இ அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ போய் நம்ம பேரை பாருங்கள். இந்த இடத்துல பியூட்டேன். நவ் யூ கேன் see here பியூட்டேன் 2 3 டயோன், பியூட்டேன் 3 3 டயோன். அவ்வளோதான். ஓகேவா? let us go to the next. yes, எஸ்மா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா இந்த பேஜ் பார்க்குறோம். எஸ், let us see. இதை கவர் பண்ணிக்கிறேன். எஸ், லாங்கஸ்ட் செயின் எடுக்கிறோம். இதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்கள். திஸ் இஸ் யுவர் எஸ்டர், திஸ் இஸ் யுவர் எஸ்டர். ஓகேவா? எஸ்டர். ஓகே, அடுத்தது. ஸோ அதனால் இது வந்து என்னவோ மாறுதோ இட் இஸ் கால்ட் அஸ் எத்தில். இங்கேருந்து நம்பர் கூட 1 2 3 4. 4ல் உனக்கு வந்து ஹைட்ராக்சி குரூப். அப்போ எப்படி சொல்லணும்னா எத்தில் எத்தில் எத்தில். இந்த இடத்துல எங்கே இருக்குன்னா ஹைட்ராக்சி 3 ஹைட்ராக்சி 3 ஹைட்ராக்சி. 4 கார்பனுக்கு பியூட்டனேட் பியூட்டனோயேட். ஏன்னா இதுதான் எஸ்டருடைய பேர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். எஸ், எத்தில் 3 ஹைட்ராக்சி பியூட்டனோயேட், எத்தில் 3 ஹைட்ராக்சி பியூட்டனோயேட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆசிட் குளோரைடு. இங்கே இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு 1 போடுறீங்க, ஆசிட் குளோரைடுக்கு அதே மாதிரி போடுறீங்க. 1 2 3 4 5. ஸோ அதனால் 5 அப்படிங்கிறதால அதை நான் வந்து என்ன பென்டனாயிக் ஆசிட்ங்கிறத அது வந்து எத்தனாயில் குளோரைடு அப்படிங்கிற மாதிரி பென்டனாயில் குளோரைடு, பென்டனாயில் குளோரைடு. கரெக்டு. அதுக்கப்புறம் அதில் ஒன்று ஒன்றா கொடுங்க. திஸ் இஸ் மீத்தாக்சி குரூப் இருக்காது, அதனால் முன்னாடி ப்ரீஃபிக்ஸ் பண்ணுங்கள். 3 மீத்தாக்சி பென்டனாயில் குளோரைடு, 3 மீத்தாக்சி பென்டனாயில் குளோரைடு. அடுத்து இந்த காம்பவுண்ட் பார்க்குறோம். இதில் என்னென்னா 3 கார்பன் இருக்குது, அதனால் ப்ரோப்பேன். இது 3க்கும் வந்து நம்ம ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், அதனால் பொசிஷன் கொடுத்துருக்கோம் 1 2 3. இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா சிஎன் என்றால் நைட்ரேட். கார்பன் வந்து இப்போ இந்த இதில் வந்து வெளியே போகிறதால இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா கார்போநைட்ரைடு. இந்த கார்பன் என்ன மெயின் செயின் இல்லாமல் இருக்கும்பொழுது அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள். எஸ், ப்ரோபேனுங்கிறது 1 2 3 ட்ரை கார்போநைட்ரைடு, 1 2 3 ட்ரை கார்போநைட்ரைடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதில் என்ன பார்க்குறோன்னா இங்கே பாருங்கன்னா we are having ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. இப்படி வந்தால் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இதை எடுத்துக்கணும். இஎன்இ அதனால் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு பண்ணாத. யூ ஹேவ் டு கோ ஃபார் யுவர் லோயஸ்ட் லோக்கல் லோட். டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இருந்தேன்னா லோயஸ்ட் லோக்கல் லோட். யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா வந்து யாருக்கு எப்படி போனால் நம்பர் குறையுமோ அதுதான் கொடுக்கணும். இப்போ 5 கார்பன் அப்படிங்கிறதுல இங்கே வருங்க பென்டேன். ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 3 தாண்டி இருக்குது. ஸோ pentane 3 ENE. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் உனக்கு ஈங்கிறது ஆல்ஃபபெட் வவல்ஸ், அதனால இதை எடுத்துடு. இது வவல்ஸ் கிடையாது. ஸோ அப்போ உன்னோட வேலை pentane 3 in 1 1. இங்கே பாருங்கள், மொத்த கார்பன் 1. திஸ் இஸ் பென்ட்டு. எஸ், இதை எடுக்கணும், பென்டாவை எடுக்கணும். ஏன்னா இது ஹைட்ரோகார்பன் இருந்தால் தான் இது வரும். அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். பென்டேனில் இருக்குது இஎன்ஏன்னு வரும்போது அது ரிமூவ் ஆகிடும். ஸோ பென்ட்டு 3 in 1 1. ஓகே, அப்போ இதில் பார்க்குறீங்க ஒன்றை தாண்டி அப்படிங்கிற அப்போ வந்து இஎன்இக்கு டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டானா ரெண்டும் பொசிஷன், இதுக்கும் 1 வருது, இப்படி போனால் 1. அப்போ இஎன்ஏ ஃபஸ்ட்டு கொடுங்க. மொத்தம் இருப்பது 1 2 3 4 கார்பன். ஸோ 4 கார்பன் என்றால் பியூட்டேன் போடு. அதுக்கப்புறம் ஏஎன்இ எடுக்கணும். அப்புறம் பியூட் டபுள் பாண்ட் 1 தாண்டி இருக்குது, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பியூட் 1 ஏன். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, 4 3 தாண்டி இருக்குது, 3 ஒய்என்ஏ. ஸோ இப்போ பாருங்கள், பியூட் 1 in 3 1 1 in 3 1. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல பாருங்கள், உன்னுடைய கண்டினியூஸ் சேஞ்சஸ் இதுதான் உன்னுடைய கண்டினியூஸாக வரும்பொழுது பெரிய லாங்கஸ்ட் செயின். இது ஃபங்க்ஷனல் குரூப் ஆசிட், அதனால் இங்கே 1 கொடுக்குறோம். 2 3 4 5 6 7 8 9. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 9 அப்படிங்கிறதால நோ நாயிக் ஆசிட், நோ நான். 6 தாண்டி டபுள் பாண்ட் இருக்கிறதால 6 ஈனாயிக் ஆசிட். ஓகேவா? இப்போ 4ல் உனக்கு என்ன இருக்குது, பிரான்ச் இருக்குது. 1 2 3 4 1 dash 2 dash 3 dash 4 dash 2 டேஷுக்கு அடுத்து இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீ 4ன்னு போட்டு ஓப்பன் த ப்ராக்கெட் 2 டேஷ் போட்டுக்கோ. 4 கார்பன்கிறதால பியூட்டீன், பியூட்டினைல், பியூட்டினைல் அப்படின்னு முடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ பிரின்சிபல் செயினை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போயிடலாம் ஃபங்க்ஷன் குரூப் அடிப்படையாக வச்சு. இப்போ இந்த காம்பவுண்டில் இதுதான் ஆசிட் தான் உன்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப். இதுவாக சைனைடாக இவர் தான் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. அப்போ இங்கேருந்து வரும்போது அப்போ இவங்க 2 பேர் என்னவாங்க, சப்ஸ்டிடியூவண்ட்டாக மாறுவார்கள். சப்ஸ்டிடியூவண்ட் என்ன பண்ண, யூஸ்வலாக ஐயூபேக் நேமுக்கு இந்த இடத்துல வந்து நீ ரூட் வேர்டு வச்ச அப்படின்னா இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா தட் இஸ் கால் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா சப்ஸ்டிடியூவண்ட். இதுதான் இதோடைய ஐயூபேக் நேமுடைய பேசிக் அடிப்படை. ஸோ இப்போ உனக்கு இருப்பது இவங்களை வந்து நீ என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுக்கிறதுனால அந்த கார்பன் அக்கௌண்ட்டில் எடுக்காத. இப்போ அது வந்து ஒரு நைட்ரைல் அப்படின்னு முடித்தா நீ எடுக்கலாம். இது வந்து ஆசிட் முடியுது, அதனால் இது வந்து சப்ஸ்டிடியூவண்ட். இப்போ 3 என்பதால் ப்ரொப்பனாயிக் ஆசிட். 2ல் என்ன இருக்குது, 2 டைமெத்தில் ப்ரொப்பனாயிக் ஆசிட். இது வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக வரும்பொழுது இது வந்து சப்ஸ்டிடியூவண்ட் அப்படிங்கும்பொழுது வி ஆர் காலிங் எஸ் ஐசோ சயனைட் சயனோன்னு கொடுத்துரும். இது எந்த இடத்துல இப்போ உனக்கு சயனோ அப்படின்னு பேர் வைக்கிற, இது ஃபஸ்ட்டு வருது சி. இது வந்து மெத்தில் அப்புறம் தான் கொடுக்கணும். அப்போ இது எங்கே இருக்குது 3. அப்போ 3 சயனோ பேர் எழுதுகிற 3 சயனோ 2 டைமெத்தில் 2 டைமெத்தில் 3 இருக்கிறதால ப்ரொப்பனாயிக் ஆசிட் 3 சைனோ 2 டைமெத்தில் ப்ரொப்பனாயிக் ஆசிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இது இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள். எஸ், யூ வில் see இந்த இடத்துல வாட் இஸ் திஸ் இஸ் கால் இட் அஸ் உன்னுடைய எஸ்டர். அப்போ இது என்ன ஆகும், உனக்கு முன்னாடி கொடுக்கணும். 2 கார்பன் இருக்கிறத எத்தில் 1ல் இவன் சப்ஸ்டியூவண்ட்டாக இருக்கான். அப்போ எப்படி ஆரம்பிப்போம்னா இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. திஸ் இஸ் எஸ்டர். எஸ்டருங்கிறத இவனை தான் கொடுக்கணும்.
எத்தில்னு கொடுக்கணும். பட் அதில் என்னது மெத்தில் குரூப் இருக்குது, அதனால் என்ன கொடுக்குறேன் 1 மெத்தில் எத்தில், 1 டேஷ் மெத்தில், 1 டேஷ் மெத்தில் எத்தில். ஓகே, அப்புறம் இந்த 4 இருக்கிறதால 1 2 3 இருக்கிறதால ப்ரோப்பனோயேட், ப்ரோப்பனோவேட். இதுதான் இப்போ இதோடைய பேர். தட் இஸ் கால் 1. திஸ் இஸ் 1 மெத்தில் எத்தில். இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் பாருங்க, 1 மெத்தில் எத்தில் ப்ரோப்பனோயேட், 1 மெத்தில் 1 டேஷ் மெத்தில் எத்தில் ப்ரோப்பனோயேட், ப்ரோப்பனோவேட். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல வரும்பொழுது இதே மாதிரியே தான் கொடுக்குறோம் 3. ஸோ அப்போ ப்ரோப்பேன் இங்கே வந்து 1 2 3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ப்ரோப்பேன் 1 2 3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட், 1 2 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபார்மலி நேம்டு, ஃபார்முலா இது தேவையில்லை. இப்போ வாங்க இது அமைடு, அமைடில் இது 1 கொடுக்குறோம். ஸோ மொத்தம் 5, 5னா பென்டனமைடு. இதில் 3 சைனோவாக இருக்குது. ஸோ 3 சைனோ பென்டனமைடு. இதோடைய ஐயூபேக் முடியுது. ஸோ ஓகே, உனக்கு இந்த வீடியோவில் உனக்கு நான் எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் முக்கியமானது எல்லாம் கொடுத்தேன். ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், அமைடு, எஸ்டர், ஆசிட் குளோரைட், அப்புறம் கார்பாக்சோ நைட்ரைல் அப்படின்னு வித்தியாசமானது. அப்புறம் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உனக்கு இதில் ரொம்ப கிளியராக நாலேஜ் கொடுத்துட்டேன். ஸோ இதிலேருந்து நமக்கு எது வேணாலும் உன்னுடைய ரீநீட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. ப்ரிப்பேர் வெல் சில்ட்ரன். கொஸ்டின் வந்து மாடரேட் டு ஹார்டாக தான் இருக்கும். ப்ரிப்பேர் வெல் வித் கான்ஃபிடென்ட். நல்லதே நடக்கும்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.